வேறு நாட்டில் இருந்து வரும் ஒரு கன்னி பெண் தான் இந்த கனியை உண்பாள். அவள் அஷ்டம சித்திகளை உடையவள். அவள் ஒரு தெய்வ பிறவி. மேலும் அவள் மானிட பிறவியே அல்ல, சகல சக்திகளும் வாய்ந்தவள். ஆதலால் நீ இந்த மரத்தின் கனியை தனக்கு கிடைக்கவில்லையே என்று மரத்தை அறுத்து விடாதே, வெட்டியும் விடாதே. சகல சக்தியும் வாய்ந்த ஒரு அம்மன் கன்னி பெண்ணாக வந்து இந்த மரத்தின் கனியை உண்பாள். அதுவரை காத்திரு என்று கூறி அவர் விடைபெற்று சென்றார். இம்முறையும் மன்னன் முனிவரின் பேச்சை கேட்க மறுத்து விட்டான். அவர் சென்றவுடன் இந்த கனியை தானே சுவைக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டான். மேலும் அது விளையப் போகும் ஒரே ஒரு கனி, அதை யாரும் உண்டுவிடக்கூடாது. அந்த மரத்திற்கு பயங்கர காவல் வைத்தான். சதா சர்வகாலமும் 24 மணி நேரமும் காவலை நீட்டித்துக் கொண்டே இருந்தான். அதே நேரத்தில் வேறு நாட்டில் கருமேஸ்வரன் என்ற ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான். அவருடைய குலத்தொழிலே யானை வியாபாரம்.